அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச அரசியல்ல இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடிய நாடு சூடன். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடு சூடன். இந்த நாட்டில் தற்போதைக்கு ஒரு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. தமிழ்ல உள்நாட்டு போர். இந்த சிவில் வார்ல SAF அப்படிங்கிற ராணுவ அமைப்பும் RSF அப்படின்ற ராணுவ அமைப்பும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி சூடன் நாடு வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நாடான UAE மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. RSF அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது UAE தான். இந்த காரணத்தினால தான் எங்கள் நாட்டில் இன்றைக்கி பிரச்சனை நிலவுது அப்படின்னா இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறி இருக்கு. சரி, சூடான் பிரச்சனையை பற்றி பேச சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ சூடானில் என்ன தான் நடக்குது, இதற்கான பேக்ரவுண்ட் என்ன, இந்த அரசியலை நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, இப்போ சூடானில் சிவில் வார் நடக்குது இல்லையா? இந்த சிவில் வார் போன்ற பிரச்சனைகள் ஆப்பிரிக்காவுக்கு புதுசு கிடையாது. பல ஆண்டுகளாக, நிறைய டெக்கேட்ஸாக ஆப்பிரிக்காவில் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். சிவில் வார், உள்நாட்டு போர் நிறைய நாடுகளில் நடந்திருக்கு. காங்கோவில் நடந்திருக்கு, ருவாண்டாவில் நடந்திருக்கு. அதே போல் இராணுவ ஆட்சி, இதை ஜண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகளில் இராணுவ ஆட்சி இருக்குது. பர்கினோ ஃபாசோ, மாலி, நேஜர், சாட், இதெல்லாம் இராணுவ ஆட்சி தான். இதை தாண்டி நிறைய ஆப்பிரிக்க நாடுகளில் தொடர்ந்து அந்த உள்நாட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு மத்தியில் அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம சூடானில் பார்க்குறோம். ஆனால் சூடன் ஒரு பெரிய நாடு. சூடன் எங்கே இருக்குது, நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்பிரிக்காவில் சஹாரா பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஆரம்பித்து சப் சஹாரன் ஆப்பிரிக்கா வரைக்கும் வரும். ஒரு காலத்தில் இதுதான் ஆப்பிரிக்காலேயே பெரிய நாடாக இருந்தது. சூடானில் எண்ணெய் வளம் அதிகம். அது இல்லாமல் ஒரு காலத்திலிருந்து ஆப்பிரிக்க அரசியலில் ஒரு முக்கியமான நாடு சூடான். சூடான் ஒரு காலத்தில் பிரிட்டன் கீழேயும் ஈஜிப்ட் கீழேயும் தான் இருந்தது. அவங்களுடைய இம்பீரியலிசம் தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் சூடானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆப்பிரிக்காவுடைய பெரிய நாடாக சூடான் இருந்தது. 2011 அங்கே சில உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக சூடான் ரெண்டாக உடையுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 சூடான் இருக்குது. ஒன்று சூடான், இன்னொன்று சவுத் சூடான். 2011 ஆப்பிரிக்காவுடைய பெரிய நாடான சூடான் ரெண்டாக உடையுது. சரி, இந்த சூடன் அரசியலில் கடந்த ஒரு 35 வருஷமா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒமார் அல் பஷீர். இவர் ஒரு மிலிட்ரி லீடர், அதே நேரத்தில் ஒரு சர்வாதிகாரி, டிக்டேட்டர். 1989 சூடான் நாட்டுடைய ஆட்சியை தன் கைவசம் எடுக்கிறார். ரீசெண்டாக 2019 தான் ஆட்சி இழந்தார். ஒரு கொடுங்கோல் ஆட்சியை பல ஆண்டுகள் இவர் சூடானில் நடத்திட்டு வந்தார். அதே நேரத்தில் இவருக்கு நிறைய பேர் சூடான்லையும் சப்போர்ட் பண்ணாங்க, எலெக்ஷன்ஸ்லையும் வின் பண்ணார். சரி, ஒமார் அல் பஷீர் இவருடைய அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடானை பிரிக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக சூடானை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் இவர் நினைச்சாரு. அதே நேரத்தில் சர்வாதிகாரமும் இருந்தது. இந்த சூடானில் பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் அரபு மக்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல். இன்னைக்கு சவுத் சூடான் இருக்குல்ல, இன்னைக்கு அது செப்பரேட் கண்ட்ரியாக இருக்குது. ஒரு காலத்தில் சூடானுக்குள்ளேயே சதர்ன் பார்ட்டில் இருக்குது. அங்கே கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க, எண்ணெய் வளம் அதிகம். நார்த்தில் அரபு மக்கள் அதிகம் இருப்பாங்க. ரிலீஜன் வச்சு பார்க்கும்போது அவங்க முஸ்லிம்ஸ். இன்னொரு பகுதி டார்ஃபர்னு இருந்தது. அந்த டார்ஃபரில் ட்ரைபல்ஸ் அதிகம். 2000s, ஏர்லி 2000s இந்த டார்ஃபரில் இருக்க மக்கள் நிறைய பேர் ஒமார் அல் பஷீர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க மேலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுட்டாங்க. இதனால அவங்க ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்தது, ஜெனோசைட் நடந்தது. நிறைய மக்கள் அங்கே இறந்து போனாங்க. இந்த டார்ஃபர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC இந்த அமைப்பு பஷீருக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை கூட இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் அதில் பெருசாக ஒன்றும் நடக்கலை. காரணம் என்னன்னா, ICCக்கே அந்த அளவுக்கு பவர் கிடையாது. அது இல்லாமல் அந்த நாட்டுக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் போகும். பஷீர் தான் அங்கே லீடராக இருந்தார். அதனால் அந்த அரெஸ்ட் வாரண்ட் எடுத்து ஓரம் வச்சுட்டாரு. அதற்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு அவர் டிராவல் பண்ணார். உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார். ICC என்ன பண்ணாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க. ஆனால் எந்த ஆப்பிரிக்க நாடும் அவர் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஆப்பிரிக்காவில் ஒரு பவர்ஃபுல் லீடர் பஷீர் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இவ்வளோ காலம் கழித்து 2019 தான் அவருக்கு அரசியல் செல்வாக்கு குறைஞ்சு ரீசெண்டாக சூடானில் போராட்டம் வெடித்து இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இதுதான் ஒமார் அல் பஷீருடைய பேக்ரவுண்ட். சரி, இப்போ 2019 அப்புறம் சூடானுடைய அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் 2 இராணுவ அமைப்புகள் இருக்குது. ஒன்று SAF, அதுதான் மெயின் ஆர்மி. இன்னொன்று RSF, அது ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். அதுவும் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் தான். இந்த RSF மெயினாக சப்போர்ட் பண்ணது யாருன்னா ஒமார் அல் பஷீர். இதில் அவருக்கு சில
உள்நோக்கங்கள் இருந்தது. ஆர்எஸ்எஃப் வந்து நம்ம கண்ட்ரோல் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு. இந்த ஆர்எஸ்எஃப் தான் இந்த டார்ஃபர் ஜெனோசைடில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இந்த பாலிடிக்ஸ் போச்சு. 2019க்கு அப்புறம் ஆர்எஸ்எஃப் எஸ்ஏஎஃப் இவங்க சேர்ந்து தான் செயல்பட்டு வந்தாங்க. ஆனால் ரீசன்ட் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப்க்கும் எஸ்ஏஎஃப்க்கும் இடையே ஒரு பெரிய மோதல் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆர்எஸ்எஃப்ங்கிறது ஒரு நான் ஸ்டேட் ஆக்டராக இருக்குது. அரசு சாராத ஒரு அமைப்பாக அரசு எதிர்த்து அவங்க சண்டை போட்டு வராங்க. இந்த ரெண்டு குரூப்ஸ்க்கு இடையே எங்கே சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல் ஃபாஷர் அப்படிங்கிற சிட்டியில் தான் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சூடான் அரசு யுஏஇ மேலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஃப் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது யுஏஇ தான். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் யுஏஇன்னு சொல்கிறாங்க. யுஏஇ முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கிய காரணம் தான், அது உண்மைதான். யுஏஇ எங்கே இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வெஸ்ட் ஏஷியாவும் வரும், மேற்கு ஆசியாவும் வரும், நார்தன் ஆப்பிரிக்காவில் இருக்க நிறைய அரபு நாடுகளும் வரும். ஈஜிப்ட், அப்புறம் சூடான், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், பாலஸ்டைன், இஸ்ரேல் எல்லாமே மிடில் ஈஸ்ட்குள்ளே தான் வருவாங்க. யுஏஇ பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க ஒரு நாடு. சின்ன நாடாக இருந்தாலும் அது வந்து எக்கனாமிக்கலி பவர்ஃபுல், எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அரசியல் அப்படின்னு பார்த்தாலும் சவுதி அரேபியாவுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரபு நாடு யுஏஇ அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டில் யுஏஇக்கு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வர்த்தக ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் சூடான்லேயும் யுஏஇ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒமர் அல் பஷீருடைய பாலிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யுஏஇ கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒமர் அல் பஷீர் இல்லை. இப்போதைக்கு அங்கே அரசியல் கம்ப்ளீட்டாக மாறி எஸ்ஏஎஃப்க்கும் ஆர்எஸ்எஃப்க்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஆனாலும் யுஏஇ தன்னுடைய ஆதிக்கத்தை சூடானில் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஃப் அமைப்பு இருக்குல்லையே, அந்த ஆர்எஸ்எஃப் அமைப்பு மூலமாக சூடானில் தன்னுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராங்க. இதுதான் காரணம். அதனால தான் சூடான் நாடு யுஏஇயை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு வராங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த சிவில் வார் எப்படி ப்ரோக்ரஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக பார்க்கணும். ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு ரெகுலர் ஃபீச்சராகவே இருக்குது. ஆனாலும் ஆப்பிரிக்க மக்கள் தொடர்ந்து அங்கே போராடிட்டு வராங்க. இதை நம்ம பாராட்டணும். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க நாடுகள் பொருளாதார ரீதியாக வளரணும். இப்போதைக்கு அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸுடைய நியோ இம்பீரியலிசமில் இருக்காங்க, இன்டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்கா டெவலப் ஆகணும், உண்மையான மக்களாட்சி அங்கே வரணும். அது இல்லாமல் நாடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் வரணும். ஈகோவாஸ், காம்சா, ஆப்பிரிக்கன் யூனியன் போன்ற அமைப்புகள் அங்கே இருந்தாலும் இன்னும் அந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல புரிதல், ஒற்றுமை வரல. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதோ அப்போ தான் ஆப்பிரிக்கா பெர்மனண்ட்டாக இந்த சிவில் வார், மிலிட்ரி ரூல், இன்சர்ஜென்சி போன்ற பிரச்சனைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக மீண்டு வரும். நன்றி.